Canada is in the middle of a huge... In the last 2 years, our One, permanent immigration. Shortage of labor for the last decade. It is நாடு வந்து லாக்டவுன்ல இருந்தது. அதாவது கனடா கவர்மெண்ட் வந்து இவ்வளவு காலம் விளங்கல. வணக்கம், ஹாய், வெல்கம் டு சது வ்ளாக். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்த யூடியூப் சேனல் சமீப காலமாக ஃபாலோ பண்ணுறாங்க தெரியுமா சொன்னால், கனடாவில் வந்து இப்போ சமீப காலமாகவே பல இறுக்கமான காலநிலைகள் வந்து போய்கொண்டிருக்குன்னு சொல்லி. ஸோ இப்படியெல்லாம் கனடா வந்து விழுந்ததுக்கான காரணம் வந்து கனடிய மக்கள் வந்து கனடா அரசாங்கத்தை வந்து இவ்வளோ காலம் பழி சொல்லி கொண்டு வந்தாங்க. அதாவது வந்து கனடா அரசாங்கம் வந்து செய்ய தவறுகளால் தான் வந்து கனடா பொருளாதாரம் சரி, கனடாண்ட நாட்டு நிலைமையும் சரி இவ்வளோ அகத பாதாளத்துக்கு வந்து தள்ளுப்பட்டேன்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே ஒத்துக்கொள்கிற வகையில் கனடா பிரதமர் வந்து இந்த யூடியூப் சேனல் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அது என்ன நடந்தது, அது வந்து சொன்ன விஷயங்கள் என்ன சொல்லி வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனடா என்ற நாடை பார்த்தோம்னு சொன்னால், உலகத்தில் வந்து 2வது பெரிய நாடு தான் கனடா. முதலாவது ரஷ்யா, அடுத்த பெரிய நாடு வந்து கனடா. ஸோ இந்த நிலப்பரப்பில் வந்து கனடா வந்து மிகப்பெரிய நாடு. ஸோ நானே இந்த நிலப்பரப்பை பற்றி கதைக்கணும்னு சொன்னால், கனடா இப்போ எதிர்நோக்கிற முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால் சனத்தொகை அதிகரிப்பு. ஸோ இந்த சனத்தொகை அதிகரிப்பு என்று சொல்கிறது வந்து எல்லா நாட்டிலையும் நடக்கலாம். ஆனால் கனடா பொறுத்த வரைக்கும் இந்த சனத்தொகை அதிகரிப்பு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தின் திட்டமிட்ட செயற்பாடு வந்து இல்லை அங்கே. ஸோ இந்த அரசாங்கம் எவ்வளோ விதமான சனத்தொகை அதிகரிக்க போகுது, ஸோ எந்த விதமான சனத்தொகை அதிகரிக்க போகுது, நாங்கள் எப்படியெல்லாம் பிளான் பண்ணி செய்ய போகிறோம்னு சொல்லுறது பிளானிங் வந்து இல்லாதபடியே தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஸோ கனடா வந்து இவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் போய் மக்கள் வந்து வசிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. அது இயற்கை சூழ்நிலையாக சரி, இல்லாட்டி கனடா நாட்டு சூழ்நிலை சரி. ஸோ எல்லா இடத்துலையும் போய் வந்து வசிக்க முடியாது. ஸோ அப்படி பார்க்க போனோம்னு சொன்னால், கனடா அந்த சனத்தொகை அதிகரிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு இடத்துக்குள்ளாம வந்து நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக பார்க்க போனோம்னு சொன்னால் ஒன்டாரியோ எடுத்தோம்னு சொன்னால் 2020க்கு முதல் இருந்த சனத்தொகைக்கும் இப்போ இருக்க சனத்தொகைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆகிட்டு. ஸோ அந்த டபுள் ஆனது வந்து எந்த விதமான வர்க்கம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கனேடிய வர்க்கம் இல்லை, இமிகிரண்ட். அதாவது வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து கனடாக்கு தற்காலிக குடியுரிமையில் வந்து அங்கேருந்து நிரந்தர வதிவிடம் எடுத்து சனத்தொகை பெருகின ஆக்கெல்லாம் கூட. ஸோ ஒன்டாரியோ வசிக்கிறார்கள் சரி, ஒன்டாரியோ இருக்கிறார்களுக்கு தெரியுமான்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மூலம் ஒன்டாரியோ வந்து எவ்வளோ சனத்தொகை இருந்தது, இப்போ எவ்வளோ சனத்தொகை இருந்தது, நாங்கள் ஒரு அங்கே வசிக்கிறார்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன் யூடியூப் பக்கத்தில் வந்து முதல்ல வந்து இந்த வீடியோ வந்து வெளியிட்டோன்னா எல்லாருமே என்ன செய்யணும்னு சொன்னால், வந்து யாரோ வந்து ஃபேக்காக வந்து வெளியிட்டிருக்கேன், யாரும் வந்து ஸ்கூப் பண்ணி வந்து வெளியிட்டிருக்கணும்னு சொல்லி. ஸோ அதை பார்க்க போனோம்னு சொன்னால் உண்மையாக அப்படி ஒன்றும் இல்லை. அது தன் ஒஃபிஷியல் யூடியூப் பேஜ்லேயே வந்து அந்த வீடியோ வந்து வெளியிட்டிருக்கார். ஸோ அதில் அவர் வந்து முக்கிய விஷயங்களை பற்றி காய்ச்சிருக்கார். முக்கியமாக காய்ச்ச வந்து டெம்பரரி ரெசிடென்ஸ், அதாவது வந்து கனடாவில் இருக்கிற தற்காலிக குடியுரிமையாளர்கள் பற்றி தான் முக்கியமான விஷயம் வந்து காய்ச்சிருக்காரு. அது என்னென்னு சொன்னால், In the last 2 years, our population has grown really fast. The one you probably think of most is permanent immigration. ஓகே, இதில் ஒரு முதலாவது சொல்கிற என்னென்னு சொன்னால், கனடாவுக்கு வந்து என்ட்ரியார் ஆக்கள் வந்து 2 விதமாக வந்து கனடாவுக்கு வந்து உள்நுழைவிடம். அதாவது ஒன்று வந்து நிரந்தர வதிவிடம் என்று சொன்னால் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, மற்ற வந்து ப்ரொவின்ஷியல் ப்ரோக்ராம், அதாவது வந்து பிஎன்பின்னு சொல்லிவிடும். ஸோ அந்த 2 விதம். அது தவிர என்ன விதம் இருக்குன்னு சொன்னால் வந்து ரெஃப்யூஜி கிளைம்ஸ், அதாவது வந்து கனடாக்கு வந்து அகதி தஞ்சம் வந்து கோரிக்கை விடுத்து அந்த அகதி தஞ்சம் வந்து கேஸ் வந்து அப்ரூவ் ஆகி நிரந்தர வதிவிடம் எடுக்கிறது. ஸோ அந்த 3 விதமாக தான் கனடாக்கு வந்து நிரந்தர வதிவிடம் வந்து எடுத்துக்கொள்ளணும். 2வது விதம் என்ன சொன்னால் கனடாக்கு வராக என்னன்னு சொன்னால், ஒன்னு பெர்மனன்ட் இமிகிரேஷன், எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, பிஎன்பி, ப்ரொவின்ஷியல் நாமினி ப்ரோக்ராம், ரெஃப்யூஜி கிளைம்ஸ் இப்படி உள்ள வர்றது. 2வது டெம்பரரி இமிகிரேஷன், ஸ்டூடெண்ட் விசா, விசிட்டர் விசா, டெம்பரரி ஒர்க் பெர்மிட். இது மூலமா கனடா உள்ள வந்து அப்படியே செட்டில் ஆறவங்க. அதாவது ஒன்று வந்து நிரந்தர வதிவிடம் பிஆர், அடுத்தது வந்து டெம்பரரி ரெசிடென்ஸ். அந்த பிஆர்லையும் பார்க்க போனோம்னு சொன்னால், ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, மற்றது வந்து பிஎன்பி, மற்றது வந்து ரெஃப்யூஜி கிளைம்ஸ், அதாவது வந்து அகதி கோரிக்கை. அகதி கோரிக்கை வந்து அங்கீகரிக்கப்பட்ட வந்து பிஆர் ஆகிடும், அதாவது வந்து அகதி கோரிக்கை கேட்டகரிக்கு வரும். அடுத்தது வந்து டெம்பரரி ரெசிடென்ஸ் எப்படி வேணும்னு சொன்னால், அதெல்லாம் வந்து கணக்கு சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் விசா, அடுத்தது வந்து டெம்பரரி ஒர்க் பெர்மிட், அடுத்தது வந்து விசிட்டர் விசா. ஸோ இந்த 3 கேட்டகரி வந்து டெம்பரரி ரெசிடென்ஸ் இருக்குது. ஸோ அவர் முக்கியமாக காட்சியை வந்து இந்த டெம்பரரி ரெசிடென்ஸை பற்றி தான். அதெல்லாம் வந்து சமீப காலமாக விதமான ஆட்கள் வந்து கனடா என்ட்ரு ஆனது. ஸோ அப்படி வந்த ஆட்கள் எல்லாமே வந்து டெம்பரரி ரெசிடென்ஸ் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் கனடா இருக்க முடியும். ஸோ அந்த அவர்கிட்ட விசாரணை பர்பஸ் வந்து முடிவடைக்க திரும்பி வந்து சொந்த நாட்டுக்கு வந்து போகணும். ஸோ அப்படி டெம்பரரி ரெசிடென்ஸாக வந்த ஆட்கள் எல்லாமே சேர்ந்து கனடாவில் வந்து நிரந்தரமாக வசிக்க வழிக்கிட்ட படியாத்தான் கனடாவோட சனத்தொகை வந்து அதிகரிச்சதும் கனடாவோட பொருளாதாரம் வந்து இவ்வளோ வீக்கானது வந்து காரணம் வந்து சொல்கிறேன். Canada is in the middle of a huge labor shortage. Temporary foreign workers became such a significant part of our workforce.
கனடாவோட சனத்தொகையை பார்க்க போனோம்னு சொன்னால் 2010 வந்து கனடா சனத்தொகை 34 மில்லியனாக வந்து இருந்திருக்கு. அதே 2015 வந்து 35.7 மில்லியனாக வந்து இருந்திருக்கு. அதே 2020 வந்து அது 38 மில்லியனாக வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது 2010 தொடக்கம் 2020 வரை ஒரு 10 வருஷமான காலப்பகுதியில் வந்து 4 லட்சமாக வந்து கனடாவோட சனத்தொகை வந்து அதிகரிச்சிருக்கு. இதில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. சனத்தொகை அதிகரிப்பு வந்து சீராக வந்து நடந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இப்படி சீராக போய்க்கு வந்த கனடா சனத்தொகை அதிகரிப்பு வந்து ஒரு இடத்துல வந்து அசுர வளர்ச்சி வந்து காணப்படுது. எங்கே என்று சொன்னால் 2020 வரைக்கும் 2024 வரையான காலப்பகுதியில், அதாவது இந்த 4 வருட காலப்பகுதியில் 2020 வந்து 38 மில்லியன் இருந்த கனடா சனத்தொகை வந்து 2024 40 மில்லியனை வந்து ஜம்ப் ஆகுது. அதாவது இந்த குறிப்பிட்ட 4 வருட காலப்பகுதிகளில் கனடா சனத்தொகை வந்து 10 லட்சம் பேரால் வந்து அதிகரிக்கப்படுது. ஸோ இந்த குறிப்பிட்ட 4 வருஷ காலப்பகுதியில் வந்து நடந்தது என்ன? ஸோ இதுதான் வந்து கனடாவில் வந்து டேர்னிங் பாயிண்ட். இந்த 4 வருஷ கேப் தான் வந்து கனடாவோட அரசியலில் சரி, கனடாவோட பொருளாதார சரி, கனடா நாட்டை சரி ஒரு டேர்ன் பண்ண விஷயம்னு சொல்லலாம். இங்கே தான் வந்து கணக்கு விதமான பிரச்சனை நடந்தது. ஸோ இதுதான் வந்துமே ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், shortage of labor for the last decade, it is the number one issue of all manufacturers across Canada. So we think there needs to be more, push the pedal to the floor to bring more people into Canada. சிலவே சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால், இந்த நாடு வந்து லாக்டவுனில் இருந்தது. அதாவது 2020க்கு பிறகு வந்து லாக்டவுன் வந்து இருந்தது. ஸோ இந்த லாக்டவுன் காலப்பகுதியில் வந்து எல்லாமே வீட்டை முடங்கி இருந்தபடியாக குழந்தைகள் வந்து அந்த நேரத்தில் வந்து பிறந்திருக்கு. ஸோ அப்படி பிறந்தபடியாக அதாலயம் வந்து அதிகரிப்பு வந்து நடந்திருக்குன்னு சொல்லி, ஸோ இதுக்கெல்லாமே ஒரு லிஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்கு. என்ன சொன்னால், கனேடியர்களாக வந்து நாட்டில் வந்து பிறந்த குழந்தைகளால் வந்து சனத்தொகை அதிகரிச்ச வந்து எத்தனை வீதமும், நியூ இமிகிரண்ட் அதாவது வந்து நிரந்தர வதிவிடம் இல்லாமல் தற்காலிக வதிவிடம் காட்டி வந்து கனடா கவர்மெண்ட் வந்து நாட்டுக்குள்ளே எடுத்தா தானே, அது வந்து எத்தனை பேருன்னு சொல்லி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ அதை பார்க்க போனோம்னு சொன்னால் 2021 வந்து அந்த எண்ணிக்கை வந்து 1.4 மில்லியன் வந்து இருந்திருக்கு. அதே 2022 அது 1.7 மில்லியன் வந்து அதிகரிச்சிருக்கு. அதே 2023 பார்க்க போனோம்னு சொன்னால் அது வந்து 2.5 மில்லியன் வந்து போயிருக்கு. அதே 2024 வந்து 3 மில்லியன் வந்து மாறி இருக்கு. அதாவது 2021 1.4 மில்லியன் இருந்தது, அது டபுள் மடங்காக வந்து அதிகரிச்சு எப்படின்னு பார்க்க போனோம்னு சொன்னால் 2024 வந்து 3 மில்லியன். அதாவது 2021க்கும் 2024 வந்து 4 வருஷ கேப்பில் வந்து கனடாவோட சனத்தொகையில் வந்து இமிகிரண்டா வந்து ஆக்கள் வந்து 2 வீதம் வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது 1.7 மில்லியன் வந்து வந்தாக்கம் 2024 வந்து அது வந்து 3 மில்லியன் வந்து அதிகரிச்சிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எந்த அளவுக்கு வந்து இந்த இமிகிரண்ட் பீப்புளால் வந்து நாடு வந்து எந்த அளவுக்கு காசு சம்பாதிச்சதோ, எந்த அளவுக்கு வந்து நாடு வந்து இந்த கோவிட்டால் வந்து அகட பாதாரத்தில் இந்த பொருளாதாரம் வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்ததோ அதே அளவுக்கு வந்து பிரச்சனை வந்து அதுக்கு பிறகு வந்து கனடா அரசாங்கம் வந்து சந்திக்க வலிக்கிடுது. உலகாலமே கனடா கவர்மெண்ட்டுக்கு வந்து உலகாலம் விளங்கலை. என்னென்னு சொன்னால், இவ்வளோ நியூ பீப்புளை வந்து கனடாக்குள்ளே கூப்பிடக்க அவன் நெச்சு கூப்பிட என்னென்னு சொன்னால், இவன் டெம்பரரி ரெசிடென்ஸாக வந்து இவ கூப்பிடும். ஸோ இவன் வந்து வெறிவினம் வேலை செய்யணும், வந்து வெறிவினம் படிப்பினம், அவன் தேவை வந்து முடிஞ்சோன்னே வந்து நாட்டுக்கு வந்து போயிடணும்னு சொல்லி தான் அந்த ஒரு எண்ணெய் கருவலாம் வந்து கனடா அரசாங்கம் வந்து இவ்வளோ பேரை வந்து நாட்டுக்குள்ளே வந்து எடுத்தது. ஆனால் வந்த ஆட்டெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால், பிளான் பண்ணி இங்கேயே வந்து நிரந்தரமாக வந்து தங்க வலிக்கணும். ஒரு சிலர் வந்து படித்து அந்த டிகிரி மூலம் அந்த படிப்பு மூலம் வந்து இங்கே வந்து பெர்மனன்ட் ஆகிட்டோம். ஒரு சிலர் வந்து இந்த ஒர்க் பெர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது மூலம் வந்து இங்கே வந்து பெர்மனன்ட் ஆகிட்டோம். ஒரு சிலர் வந்து ரெஃப்யூஜிஸ் கிளைம் பண்ணி, அதாவது அகதி கோரிக்கையை வந்து விடுத்து அதன் மூலம் வந்து இங்கே வந்து பெர்மனன்ட் ஆகிட்டோம். ஸோ இதெல்லாமே கனடா கவர்மெண்ட்டும் தெரியாது. இவையில் இப்போ கனடா கவர்மெண்ட் நினச்சி கூப்பிடணும்னு சொன்னால் இவையெல்லாம் உலா பீப்பிள் வந்துன்னு சொன்னால் தங்களோட பொருளாதாரத்தை வந்து வளர்த்தா அப்புறம் உலா பீப்பிளையும் வந்து சொந்த நாட்டுக்கு வந்து அனுப்பிடலாம்னு சொல்லுது. அந்த ஒரு எண்ணங்கள்லாம் வந்து கனடா கவர்மெண்ட் வந்து இவ்வளோ வந்து கூப்பிடுது. ஸோ வந்து அங்கே அவ நெச்சை வந்து அப்படியே வந்து தலைவலாகிட்டு அவ்வளோ பேருமே இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோம், இங்கே வந்து தங்கிட்டோம். ஸோ அது எல்லாமே கனடா கவர்மெண்ட் வந்து பெரிய த்ரோபேக் வந்து போயிட்டுது. Diploma equivalent of puppy mills that are just churning out diplomas. There is fraud and abuse and it needs to end. ஸோ இப்படி டெம்பரேஷன்ஸாக வந்து, அதாவது தற்காலிக விசாவில் வந்த மக்களை வந்து கனடா வந்து சனத்தொகை அதிகரிப்பு என்ற பிரச்சனையை மட்டும் முகம் கொடுக்காம இன்னும் கணக்கு பிரச்சனைக்கு வந்து இப்போ மட்டும் முகம் கொடுக்குது. என்னென்னு சொன்னால், இந்த டெம்பரேஷன்ஸாக வந்த பீப்புள், அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸாக சரி ஏதோ வெளியில் வந்து விதமாக வந்த பீப்புள் வந்து கனடா அரசாங்கத்துக்கு சரி கனடா மக்களுக்கு சரி விதமான தொழிலை வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். அது வந்து என்ன குடிக்கணும், எது செய்யணும், எப்படிலாம் வந்து பிரச்சனை வைக்கணும். நானே வந்து நிறைய வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதாக்கெல்லாம் போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அப்படி கனடா கவர்மெண்ட்டுக்கு அச்சத்தை கொடுக்குற வகையில் வந்து கனடா விதமான பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்கு. அதை தாண்டி கனடாக்கு மட்டும் இல்லாமல் கனடா போர்டரை தாண்டி அமெரிக்காவுக்கு உள்ள என்ட்ரு ஆகி அங்கே போய் அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து பிரச்சனை வந்து கொடுக்கணும். அதாவது இந்த கியூபெக் போர்டரால் போய் அமெரிக்காவுக்குள்ள நியூயார்க் வந்து என்ட்ரி ஆகி, ஸோ அங்கே இருந்து
அந்த நாட்டில் போய் ரெஃப்யூஜி கிளைம் பண்ணி ஸோ அந்த நாட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து கொடுக்கணும். ஸோ அதால் வந்து அமெரிக்கா வந்து கனடாவுக்கு வந்து கணக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு. உங்களோட சிஸ்டம் வந்து சரியான வீக்காக இருக்குது, உங்களோட இமிக்ரேஷன் சிஸ்டமே வந்து சரியான பிரச்சனையாக இருக்குது, அந்த சிஸ்டம் வந்து மாற்ற சொல்லி வந்து கணக்கை வந்து பிரச்சனை வந்து அமெரிக்கா வந்து கனடாவுக்கு வந்து திணிச்சு கொண்டிருக்கு. ஸோ இப்படி எல்லாமே கணக்கு பிரச்சனைக்கு முகம் கொடுக்குற வழியாக கனடா அரசாங்கம் இப்போ வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து எடுக்க போயிடும் சொல்லித்தான் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து தன்னோட யூடியூப் சேனலில் வந்து அந்த வீடியோ வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்ன முடிவுன்னு பார்க்க போனோம்னு சொன்னால், time to make the adjustments to stabilize the immigration system that we need and get it working right for Canadians for right now. முக்கியமான ஒரு முடிவு என்னன்னு சொன்னால், கனடாவோட சரத்துக்கு அதிகப்பை வந்து குறைக்க போயிடும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்க போயிடணும்னு சொன்னால், முதலாவது வந்து டெம்பரரி ரெசிடென்ஸ், அதாவது வந்து கனடாவுக்கு வந்து தற்காலிக விசா முறையில் வாராக்களை வந்து குறைக்க போயிடும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் சரி, அதை விட விசிட்டர் விசா சரி, டெம்பரரி ஒர்க் பர்மிட் சரி, இந்த மூண்டையும் வந்து சரியான மாதிரிக்கு குறைக்க போயிடும். அது மட்டும் இல்லாமல் விழாக்காலம் கனடாவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது தானே, அதாவது வந்து இந்த ஒர்க் பர்மிட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒர்க் பர்மிட் வந்து எடுத்து அதுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆன ஆட்கள், அதுக்கு வந்து ஒர்க் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது தவிர வந்து விழாக்காலம் ஒர்க் பர்மிட்டில் வேலை செஞ்ச ஆட்களுக்கு வந்து எக்ஸ்பைரியாக இருக்குன்னு தானே. ஸோ அப்படி அவையும் வந்து இனி வந்து ரெண்டும் பண்ண மாட்டேன்னு வந்து சொல்லிட்டாங்க. அதை தாண்டி இனி விசிட்டர் விசா கொடுக்குற நடைமுறையில் வந்து பயங்கர இருக்க வந்து மாட்டாங்க. ஸோ அது வந்து இனி விசிட்டர் விசா எடுக்கிறது வந்து பயங்கர கஷ்டமான நிலை வந்து இப்போ வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ இப்படி எல்லாமே வந்து சட்டங்களை வந்து இறுகி கொண்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கனடா கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கு. என்ன சொன்னால், இனிவரும் ஆண்டுகளில் எத்தனை பேரை வந்து நாட்டுக்குள்ள டெம்பரரி ரெசிடென்ஸாக எடுக்க போகிறோம்னு சொல்லி ஒரு எண்ணிக்கையை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்கு. அதை பார்க்க போனோம்னு சொன்னால், 2025 அது 6,73,650 பேராக இருக்கும். 2026 அது 5,16,600 பேராக இருக்கும். அதே 2027 5,43,600 பேராக வந்து அது இருக்கும். நான் திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். 2025 6,73,650 பேராக இருக்கும். அதே 2026 5,16,600 பேராக இருக்கும். அதே 2027 5,43,600 பேராக இருக்கும். ஸோ இவ்வளோ அளவான ஆக்களை மட்டும்தான் நாட்டுக்குள்ளே வந்து நாட்டுக்குள்ளே உள்ளெடுக்கணும்னு சொல்லி நடைமுறையை வந்து கனடா கவர்மெண்ட் வந்து கொண்டிருக்கு. ஸோ இதை தாண்டி இது மட்டும் இல்லாமல் 2025 வந்து பார்க்க போனோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் பீப்புளுக்கிட்ட இந்த விசா வந்து எக்ஸ்பைரி ஆகுது. வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், அவை வந்து ஒர்க் பர்மிட்டில் இருக்கலாம், அவை வந்து விசிட்டராக இருக்கலாம், அவங்க விசா வந்து எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ அவை எல்லாருக்குமே வந்து விசா வந்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு வந்து ஒரு முடிவை வந்து எடுக்க போகணும்னு சொல்லி மார்க் மில்லர் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இவ்வளோ பேருக்குமே வந்து விசா வந்து எக்ஸ்பைரி ஆனோன்னா நாட்டுக்கு வந்து திருப்பி போகணும்னு சொல்லி, அது மட்டும் இதில் சொல்லி இல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஜஸ்ட் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், ஸோ இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு தானே, அதாவது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து கனடாக்கு வந்தாக்கள் இருக்குன்னு அவை எல்லாமே நாட்டுக்கு திருப்பி அனுப்ப போகிறாங்கன்ற ஒரு எண்ணத்தில் ரெஃப்யூஜி வந்து கிளைம் பண்ணணும், அதாவது அகதி கோரிக்கையை வந்து முன்வைக்கணும். ஸோ அந்த அகதி கோரிக்கை எல்லாமே கனடா அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அதாவது அகதி கோரிக்கை வந்து அங்கீகரிக்கப்பட்டாலும் அவை வந்து அகதியாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டணும். அதாவது ஒரு தீவிர விசாரணை வந்து அவைக்கு வந்து இல்லாமல், அதாவது இப்போ சாதாரணமாக ஒரு ரெஃப்யூஜிக்கு வந்து எவ்வளோ கேஸ் வந்து எப்படி இருக்க வந்து கேஸ் நடக்குதோ அதை விட இறுக்கமாக வந்து அவைக்கு வந்து ரெஃப்யூஜி கேஸ் நடக்கும். அதாவது அவை வந்து ரெஃப்யூஜி கேஸ் அப்ளை பண்ண பிறகு அவை வந்து ஹியரிங்கை கூப்பிட்டு அவைக்கு உண்மையிலுமே நாட்டில் வந்து பிரச்சனை இருக்கா, இல்லை இது வந்து பொய்யான ஒரு தகவலை வச்சு வந்து ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுவான்னு சொல்லி ஒரு உண்மைத்தன்மையை வந்து அதில் அறிஞ்சு பயங்கர இறுக்கமாக வந்து அவைக்கு வந்து ரெஃப்யூஜி கேஸ் போக மாட்ட மாதிரி அதை வந்து சொல்லியிருக்கிறார். ஸோ என்ன பொறுத்தைக்கு பார்க்கணும்னு சொன்னால், அந்த ஸ்டூடெண்ட்ஸால் வந்து இப்போ ஒர்க் பண்ண எக்ஸ்பைரி ஆக போதானே. ஸோ அவை எல்லாமே கட்டாயமே ரெஃப்யூஜி கிளைம் பண்ணாங்கன்னு சொன்னால் கட்டாயமே வந்து அவைக்கு வந்து கேஸ் வந்து ஓகே ஆகாதுன்னு சொல்லித்தான் வந்து என்ன ஒரு எண்ணம். ஏன்னா அவைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்து விளங்குது. என்ன சொன்னால், வந்து ஒரு நாட்டுக்கு திருப்பி அனுப்ப போகிறாங்கிற பயத்தில் வந்து ரெஃப்யூஜி வந்து கிளைம் பண்ணணும் சொல்லி, ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து விளங்காது அவை வந்து ஃபேக்காக வந்து கிளைம் பண்ணணும் சொல்லி. ஸோ கட்டாயம் வந்து அவங்க ரெஃப்யூஜி கேஸில் வந்து கோர்ட்டில் வந்து நிற்காது, திருப்பி அந்த நாட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த 1.2 மில்லியன், அதாவது 1.2 மில்லியன் பீப்புளை வந்து எத்தனை பேர் நாட்டுக்கு அனுப்ப போகிறாங்க, எத்தனை பேர் நாட்டில் வச்சுக்க போகிறாங்க, எத்தனை பேருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி இதை பற்றி பூர்ணமான விளக்கம் வந்து இனிமேல் இல்லை. இனி வரும் காலங்கள்லாம் வந்து அதை பற்றி விளக்கம் வந்து தெரிய வரும். ஸோ இது எல்லாமே தான் ஜஸ்ட் வந்து யூடியூப் வீடியோ வந்து சொன்ன விஷயங்கள். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு விளக்கம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு வந்து நன்றி. இந்த வீடியோ பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ சதுவில் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க சொன்னால் இது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது நான் நாளைக்கு என்னோட வீடியோ வந்து போடுறதுக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன சந்திப்போம். பாய்.